சாவித்ரி கோவிந்தராஜன் பாவை ஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூரி மசால் பண்ண போகிறோம். பூரி மசால் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். பூரியில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பொருள் நான் சேர்த்து செய்கிறேன். ஏன்னா எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க அப்ராடில் இருக்கும்போது, அது மாதிரி நான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து இந்த பூரி மசாலுக்கு உருளைக்கிழங்கு வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னால் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாம் உடச்சி விட்டுக்கலாம். இது வந்து நான் செய்கிறது, நான் ரொம்ப வருஷமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டுங்க, இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதையும் 1-2 நம்ம பிசைஞ்சுக்கணும். தக்காளி பழம், இந்த ஒரு தக்காளி பழம் இருக்கு இல்லைங்களா, இந்த பழத்தை வந்து நான் கட் பண்ணி போட மாட்டேன், பிசைஞ்சு தான் விடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நான் இது இன்றைக்கி நேற்று செய்கிறது இல்லைங்க, இது 10-20 வருஷத்துக்கு மேலேயே நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் செஞ்சிட்ருக்குறேன். எல்லோரும் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்கம்மா அப்படிம்பாங்க. இப்போ இதுக்கு தேவைக்கான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப மையாக நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து பிணையக்கூடாது. இப்படி இந்த மாதிரி தான் இருக்கணும். 1-2 தான் பிசையணும். இப்போ வந்து இது கூட கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து தாளித்து விட வேண்டியது தான். மசாலா தாளிக்கிறதுக்கு நான் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்ல மீடியம் சைஸில் நல்லா வந்து இவ்வளோ பெருசு 2 வெங்காயம் எடுத்து நல்லா சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கட் பண்ணணும், ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டீங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு சரியாக வராது. அதனால் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% தான் வேகணும். வெங்காயம் வந்து ஃபுல்லாக வேக விட்டுறக்கூடாது, ரொம்ப ப்ரௌன் கலருக்கெல்லாம் கொண்டு வந்துடக்கூடாது. பாருங்கள், இன்னொரு 2 நிமிஷத்தில் இந்த வெங்காயம் வந்து வதங்கிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இஞ்சி ஹைலைட்டுங்க. இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இஞ்சி எடுத்து ஒரு டேபிள் கணக்கில் சொல்லணுன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவை எடுத்து இதில் ஊற்றிடலாம். இது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் ஊற்றிடலாம். மசாலா இதில் நம்ம சேர்த்துட்டோங்க. இப்போ இதில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டுங்க, தேவையான அளவு தண்ணி, நம்ம வந்து தண்ணி இதில் வந்து ஒரு சின்ன கிளாஸுக்கு 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துருக்குறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேகட்டுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் இன்னும் 2 நிமிஷம் வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மசாலா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம பூரி செய்ய போகிறோம். பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நான் இந்த கப்பில் 1 கப் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு பொருள் சேர்க்குறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமம் வச்சு எப்படி நம்ம பூரி சுடுறதுன்னு நினைக்காதீங்க. இப்படி கசக்கி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா இது எண்ணெயில் வேகிறதுனால நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம், ஜீரண ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் வராதுங்க. ஆனால் ஓமம் போட்டதுனால பூரி வந்து டேஸ்ட் மாறும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அப்புறம் அடிக்கடி இது மாதிரி தான் செய்வீங்க.
இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து நம்ம பசஞ்சுக்கலாங்க. பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி பண்ணிடுற மாதிரி நம்ம வந்து லூஸாக பண்ணிக்கூடாது. இது வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இந்த மாவு. அப்போ தான் பூரியும் வந்து மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் நமக்கு. அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஓமம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து நான் வந்து இதில் துபாயில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பாம்பேக்காரங்க தான் எங்கள் வீடு பக்கத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து பூரி செய்யும்போது இந்த மாதிரி போட்டு செஞ்சு கொடுத்தாங்க. நான் கூட நினச்சேன் எப்படிங்க ஓமம்லாம் போட்டு செய்கிறீங்கன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்குங்கன்னு செஞ்சு கொடுத்தாங்க. அப்போ இருந்து நான் பூரி செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த ஓமம் சேர்க்காமல் செய்யறது இல்லைங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஓமம் சேர்த்துப்பாங்க. சரி, இது ஒரு 2 நிமிஷம் எடுத்துங்க. பாருங்கள், பூரி வந்து நான் ரவுண்டாக தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. ஆயில் காயாமல் நம்ம வந்து பூரி போடக்கூடாது. அப்போது ஆயில் காயலைன்னா எண்ணெய் ஃபுல்லாக பூரி இழுத்துக்கும். அப்போ வந்து பூரி எண்ணெயாக இருக்கும். அதனால் நல்லா எண்ணெய் காஞ்ச பின்னாடி போடுங்க. மாவு பிணைஞ்சு அப்போவே கூட போட்டுடலாங்க. அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கணுங்கிறது இல்லை. அப்படி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்த போதும் உடனே நம்ம பூரி போட ஆரம்பிச்சிக்கலாம். பூரி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் வரணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா போட்ட உடனே எடுத்துருவாங்க. அப்படி செய்யக்கூடாது. நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூரினா இந்த மாதிரி கலராக வரணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுத்தமாக எண்ணெய் வடித்து நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், பூரி மசாலும் பூரியும் ரெடி ஆகிடுச்சுங்க. பூரி வந்து நான் சொன்ன மாதிரி ஓமம் சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நீங்கள் இந்த பூரி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 கப்பு போட்டிங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும் ஓமம். நல்லா கசக்கி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாவும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.